ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பான உங்க எனது அன்பு வணக்கம். சொல்லுங்க. ஐயா, ம் நம்ம பாஸ்ட் லைஃப்குள்ள போய் வாழ்றோம். பாஸ்ட்ல என்ன அதை பத்தி சிந்திச்சு அதுக்குள்ளேயே மூழ்கி இருக்கோம். இல்லைன்னா ஃபியூச்சர்ல என்ன நடக்கும், என்னவா இருக்க போறோம் அப்படின்னு பயத்தே தான் இருக்கும். நம்ம பிரசன்ட்டுக்குள்ள மட்டும் நம்ம இருக்கவே மாட்டோம். ஏங்கய்யா? இது ஒரு பழக்கமா இது? ஏன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிந்திச்சுனே இருக்கும். நம்ம எப்பவுமே நம்ம கிட்ட ஒரு யோசனை இருக்கும். அந்த யோசனை என்னன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா பாஸ்டுக்குள்ளேயும் இல்ல ஃபியூச்சருக்குள்ளே இருக்கும். நம்ம பாஸ்டுக்குள்ள நம்ம அதிகமா இருக்கும். ஏன்னா பாஸ்ட்ன்றது நம்ம விட்டு கடந்து போன ஒரு விஷயம். அப்ப அந்த கடந்து போன சிந்தனைகள் நம்மளுக்குள்ள ஈஸியா உள்ள கொண்டு வந்துட முடியும். உண்மைதானே? இப்ப ஃபாஸ்ட் உள்ள போகும்போது ஃபியூச்சர்ன்றது பார்த்தீங்கன்னா தெரியாத ஒரு விஷயம். அதனால கொஞ்சம் டிலேவா வரும். அப்ப நான் இந்த விஷயம் செஞ்சுட்டேன், இது பண்ணிட்டேன், அதுக்குள்ள ஏன் இப்படி செஞ்சேன், அந்த மாதிரி விஷயங்கள் தோணிட்டே இருக்கும். இல்லைன்னா நான் ஃபியூச்சர் நாளைக்கு இந்த மாதிரி செய்யணும், இப்படி பண்ணணும். நம்ம மோஸ்ட்லி பாஸ்டுக்குள்ளதான் எப்பவுமே இருக்கும். ஆமா, பாஸ்ட் தான். ஆமா, பாஸ்டுக்குள்ளதான் இருக்கும். ஏன்னா பாஸ்ட் நம்ம கடந்து போன ஒரு விஷயம். அப்ப நம்மகிட்ட ஒரு படிமை இருக்கும். அப்ப அதை நோக்கி நம்ம சிந்தனை இருக்கிறது இயல்பு எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஃபியூச்சர்ன்றதும் நம்மளோட ஆசை, நம்மளோட எண்ணம், நம்ம சிந்தனை ஃபியூச்சர்ல இப்படி இருந்தா இப்படி இருக்கும், இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா. ஒண்ணு அது நம்ம சிந்திக்கிறத பாத்தீங்கன்னா நம்ம அகேஷா தான் சிந்திப்போம். ஃபேவரா சிந்திக்க மாட்டோம். இப்படி ஆயிடுவோம், அப்படி நல்லா இருக்கும்னு சிந்திக்க மாட்டோம். நம்ம இப்படி ஆயிட்டா, இப்படி கஷ்டப்பட்டா, இப்படி நம்ம டைட் ஆயிட்டா, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு விடும். இப்ப இது ரெண்டு விஷயம், பாஸ்டும் ஃபியூச்சர் என்ன பண்ணும்னா உங்களை பிரசன்ட் லைஃப்ல மட்டும் நிக்க சோர்ஸ் தடுக்கணும். உண்மைங்க. அது எதுவும் தடுப்பல, நீங்க தான் பண்றீங்க. சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணா அந்த பிரசன்ட்ன்றது மட்டும்தான் நடுநிலை. அதுதான் மெயின் கோர். அதுதான் எப்பவுமே நம்மளுக்கு தேவை. நம்ம பிரசன்ட்ன்றதுதான் சகஜமான வாழ்க்கைன்னு அர்த்தம். அப்ப அந்த சகஜத்துக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம்னு பார்க்கணும். இப்ப நீங்க சகஜம் என்ன நம்ம சொன்னா இங்க ஒரு சொத்து சேர்க்கறது, நம்ம சரியா நம்ம 4 பேர் நல்ல பேர் எடுத்து வாழ்றதுன்றது சகஜமான வாழ்க்கைன்றது நம்மளுடைய அதுவும் வச்சிருக்கோம். ஆனா அதுவும் கிடையாது, சகஜமும் கிடையாது, பிரசன்ட்டும் கிடையாது. சகஜமும் ரெண்டுமே இல்லை. ஆமா, ரெண்டுமே இல்ல. ஏன்னா அது பழக்கமான ஒரு வாழ்க்கை தான் இங்க நம்ம வாழ முடியுது. புரியுதுங்களா? இப்போ இந்த நொடியில என்னவா இருக்கோ அதுக்கு ஏற்ப நான் வாழ்றது. ஏன்னா இங்க எப்படின்னா பிரசன்ட்ல இருக்கிறது அப்படின்றது நம்ம யாருன்னு நம்ம அறிஞ்சு இருக்குதான் பிரசன்ட். உண்மைங்க. சகஜன்றது அதே தன்மையை கொண்டுதான். சகஜன்றது நீ ஹியூமன் பீயிங்க்கு எல்லாம் ஓகே, அதை தாண்டி ஒரு விஷயத்த புரிஞ்சு சிந்திச்சு நீ வாழ்றதுதான் சகஜமான ஒரு வாழ்க்கை. அந்த சகஜமான வாழ்க்கைன்றது நம்ம இந்த வீடு, குடும்பம், குழந்தை, குட்டி, சொசைட்டி சொல்றது கேட்கறது அந்த மாதிரி இல்லாத ஒரு ஒரு மாற்றமான ஒரு வாழ்க்கைய வாழ்வ. ஆனா இந்த லைஃபுக்குள்ளேயே இருப்பேன். புரியுதுங்களா? அதுதான் சகஜமான வாழ்க்கை. இப்ப அந்த சகஜ வாழ்க்கைன்றது நம்ம கிட்ட இருக்கணும்னா நம்ம எப்பவுமே பிரசன்ட் லைஃப்ல இருக்கணும். இப்ப நம்ம பிரசன்ட்ன்றது என்னன்னு முதல்ல இங்க யாருக்கும் புரியல. பிரசன்ட் நம்ம ஏந்துக்கிறேன், குளிக்கிறேன், போறேன், வேலைக்கு போற வர நான் பாக்குறேன், எல்லாத்தையும் இதானே பிரசன்ட் அப்படின்றது நம்ம என்னோட கூட்டு. ஆமா தானே? நான் பாக்குறதான் அதை நீ பாக்குற, எப்படி பாக்குற, என்ன கண்ணோட்டத்தை அதை நீ பாக்குற. நேத்து பார்த்த நான் பார்த்தேன், அவ்வளவுதான். சொந்த நேத்து நான் பார்த்தேன், அதெல்லாம் நீ பார்த்தேன், வேற ஒண்ணு நீ அதை புதுசா பார்த்தல. அப்ப நீ பார்த்தது பிரசன்டா, பழக்கம். ஆமா, இப்படி நீ பார்த்தது இந்த பிரசன்டா, ஃபியூச்சரா? ஃபியூச்சர். இப்ப நீ ஒரு விஷயத்த பாக்குற, இப்ப நீ பார்த்த பொருள் தான் திருப்பி பாக்குற. நீ அப்ப பாஸ்ட தான் பாத்துக்கிற. பாஸ்ட தான் பாத்துட்டு இருக்கோம். நீ ஃபியூச்சரை பார்க்கல, பாஸ்ட தான் பாத்துக்கிற. இப்ப நீ பார்த்து நீ பிரசன்ட் எப்படி சொன்ன? பிரசன்ட்னா புதுசா ஒண்ணு இருக்கும் அதுல, அதை நீ பாத்தியா? இல்ல. நேத்து என்ன வந்துச்சோ அதான் நீ மறுபடியும் பாக்குற. அப்ப என்ன ஆச்சு? நீ பிரசன்ட்ல இல்ல. நீ பிரசன்ட்குள்ள நீ என்ன பண்ணல. இப்ப நேத்து நீ ஒரு டிஃபன் சாப்பிட்டு வச்சீங்களேன், இன்னைக்கு நீ டிஃபன் சாப்பிட. உண்மைதானே? உன் கண்ணாடி எப்படி இருக்கும்? பாஸ்ட பத்தி சிந்தனை தான் இருக்கும். நேத்து சாப்பிட்ட டிஃபன், இன்னைக்கு டிஃபன் சாப்பிடுறேன், வேலை முடிஞ்சிச்சு. ஆமா, நேத்து நான் இட்லி சாப்பிட்டேன், இன்னைக்கு இட்லி சாப்பிட, தோசை ஏதோ சாப்பிடு. நேத்து சாப்பிட்டேன், இன்னைக்கு நான் சாப்பிடுறேன். முதல் விஷயம் இது எங்க போச்சு? ஃபியூச்சர்ல போயிடுச்சு. புரியுதுங்களா? இப்ப ஃபியூச்சர்ல இது போன உடனே இப்ப நீங்க பிரசன்ட் லைஃப் அது இல்லை. அப்ப பிரசன்ட்ல இருக்குது என்ன அர்த்தம்னா, நீ இப்ப நீ சாப்பிடும் போது அது என்னென்ன ரொம்ப உத்து பாத்தியா? அதுல மாற்றம் அது என்ன மாற்றம் ஆகுது நோட் பண்ணியா? நான் சும்மா கேக்குறேன். தினைக்கும் பல டிஃபன் சாப்பிடுறோம், நாங்க சாப்பாடு சாப்பிடுறோம், நாங்க தூங்க போறோம், நாங்க வேலைக்கு போறோம், நாங்க எதே ஒண்ணு பார்க்க போறோம். இதை நாங்க பண்ணா நாங்க பிரசன்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கிற எண்ணமா எல்லாரும் வச்சிருக்கிறீங்க. ஆனா இது என்ன பிரசன்ட் கிடையாது. இது ஒன்லி பாஸ்ட் மட்டுமே, ஃபியூச்சர் கூட கிடையாது. இது பாஸ்ட் மட்டும் தான் இருக்க முடியும். நீங்க பாஸ்ட் மட்டும் தான் எப்பவுமே இருக்க முடியும். ஆனா நேத்து பண்ணதான் நீ பண்ற, அப்ப எப்பயுமே உங்கள்கிட்ட பாஸ்ட் தான் இருக்கும். உண்மைதானே? ஃபியூச்சர்ன்ற எண்ணம் மட்டும் தான் உங்ககிட்ட ஃபியூச்சர் சிந்திச்சுனே இருப்பேன். ஆனா நீ எப்பவுமே பாஸ்டுக்குள்ளதான் இருப்பேன். ஆனா பிரசன்ட்டுக்குள்ள மட்டும் இருக்கவே மாட்டேன். இப்போ ஏன் இது ஏன் பாஸ்டுக்கு தான் காரணம் இதுதான். பழக்கம் எப்பவுமே நேற்று நடந்து நீ நடக்கிறது என்ன அர்த்தம்? இப்போ பாஸ்டுக்குள்ள எப்பவுமே நீ இருப்பேன் நிரந்தரமா. அப்படி பாஸ்ட் விட்டு வெளியே வந்து ரொம்ப கஷ்டம்.
நமக்கு தெரியும் தெரியாது. தெரியவும் தெரியாது. நீ கேட்டா பிரசன்ட்ல இருக்கிற. ரெண்டாவது பார்த்தா நீ ஃபியூச்சருக்குள்ள போறனா நம்ம யாரோ எதுவும் பண்றாங்க, ஒரு பெருசா பண்றாங்க பாக்குறாங்க, நம்ம ஒரு டிவில ஏதோ ஒரு அவேர்னஸ் அப்பா இந்த மாதிரி செமையா இருக்கும், அதை பத்தி இப்படி இருந்தா நம்ம அப்படி போயிட்டா அப்படி மாறிட்டா ஏதோ ஒரு தோணும். உண்மைதானே? இப்ப அது வந்து ஃபியூச்சரை பத்தி சிந்திக்கிறது. அது வந்து நடக்காத ஒரு விஷயம், அதை பத்தி ஒரு சிந்தனை போவோம். இது நேற்று நடந்த விஷயம், அதை பத்தி எண்ணம் போகும். ஆக மொத்தம் மோஸ்ட்லி நீ பாஸ்டுக்குள்ளதான் இருப்பேன், பிரசன்ட்குள்ளே வர மாட்டேன். ஃபியூச்சருக்குள்ள லைட்டா போவேன். ஆனா பிரசன்ட்குள்ள மட்டும் நீங்க மேக்ஸிமம் வரவே முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட ரெண்டு விஷயம் தான் எப்பவுமே இருக்கும், அப் அண்ட் டவுன். நீங்க சென்டர் மட்டும் நீங்க வரவே முடியாது. அதுதான் நடுநிலை, அதுதான் நடு பாயிண்ட், அதுதான் மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளி தான் பிரசன்ட் லைஃப். அப்ப அந்த பிரசன்ட் லைஃப்ல நம்ம இருக்கிறதுக்கு என்னன்னா, நேற்று செஞ்சதை இன்னைக்கு செஞ்சா கூட மாறுதல் இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த மாறுதல் நோட் பண்ணீங்களா யாராவது? இல்லை. அப்ப நீ மாறுதலை நோட் பண்ணா நீ நேத்து பெற்ற அறிவுக்கும் இன்னைக்கு பெற்ற அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கும். நேத்து பார்த்ததுக்கு இன்னைக்கு பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கும். நேத்து கேட்ட வார்த்தைக்கு இன்னைக்கு கேட்கக்கூடிய வார்த்தைக்கு வித்தியாசம். நேத்து போன இடத்துக்கும் இன்னைக்கு போன இடத்துக்கும் வித்தியாசம். இப்ப சொன்னோம், நேத்து நான் ஒரு இடத்துக்கு போறேன், இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறேன், எப்படி சேர்த்து தூரம் வரணும். நேத்து வேற இடத்துக்கு போன இன்னைக்கு வேற இடத்துக்கு தான் நீ போற. அப்ப அங்க போகும்போது நேத்து இருந்த அவர்னஸ் இன்னைக்கு இருக்கிற அவர்னஸ் வித்தியாசப்படுத்தினாரா அந்த இடத்துல என்ன இருக்குது, ஏது இருக்குது, என்ன கேஸ் சொல்றாங்க, எப்படி ஒர்க் பண்றோம், இன்னும் அதை பத்தி தெரிஞ்சுக்க புரிஞ்சு ஒரு அனலைஸ் பண்ண முடியும். நீங்க அதை பண்ணல, நேத்து ஒரு இடத்துக்கு போனேன், இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போறேன், ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சா? அதே மாதிரிதான் இதுவும் இருக்கும். பாஸ்ட் வந்துச்சு, உள்ள வந்துச்சு. பாஸ்ட் உள்ள வந்துச்சு. ஒப்பீடே பண்ணக்கூடாது. நீ ஒப்பீடு பண்ணதான் பார்ப்போம். அது பண்ணும் போதே உன் பிரசன்ட் போயிடுச்சு. நீ அதை போய் சிந்திக்க கூடாது, அது முடிஞ்சு போச்சு. இப்ப நான் போறேன், இது புதுசு, இந்த இடத்துக்குள்ள என்ன இருக்கும், எப்படி இருக்கும், எப்படி, அதை பத்தியே நீ சிந்திச்சுட்டே போனா நீ ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற ஒரு விஷயத்த துல்லியமா அணுகலாம். ஒரு ஃப்ரெஷ் மைண்டா. எப்பவுமே நீ என்ன சொன்ன, எப்பவுமே நீ அந்த பிரசன்ட் லைஃப்குள்ளேயே தான் இருக்கும். அந்த பிரசன்ட் லைஃபுக்குள்ள இங்க யாரெல்லாம் ஓரளவுக்கு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையை ஓரளவுக்கு பக்காவா அச்சீவ் பண்ணுவதா இருக்கும். ஆனா அது பிரசன்ட் இல்லை என்ன பொறுத்த அந்த நான் சொல்ற பிரசன்ட் பாத்தீங்கன்னா உன்னோட அறிவும் உன்னோட அனுபவம் கூடணும், நீ யாருன்ற புரிதல் விலகணும். இதுதான் லைவ் பிரசன்ட் லைஃப். இங்க இதுவே தெரியாது. பிரசன்ட் லைஃப்னா அது கூட மேப் ஆச்சு, சொத்து சேர்த்துக்குவோம், ரொம்ப இந்த சொசைட்டில ஒரு நல்ல பேரோட இருக்கிறவங்க, அதிகம் பொருள் வச்சிருக்கிறவங்க, அதிக பேர் கும்பலா சேர்ந்து ஒருத்தவங்க போயிட்டு அவங்க தான் சிறந்தவங்க சொல்றோம், அவங்களதான் நம்ம வந்து சிறப்பா வச்சுட்டு. ஆனா பிரசன்ட் லைஃப்ல யார் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே ஞானியா தான் இருக்க முடியும். பிரசன்ட் லைஃப்ல வாழ்றவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஒரு மாற்றக்கூடிய பர்சனா தான் இருக்கு. ஏன்னா பிரசன்ட் லைஃப்ன்றது ஒரு பெரிய அது ஒரு ஞானம் அர்த்தம். பிரசன்ட் லைஃப்ல நான் இருக்கிறேன் அப்படின்னா நீங்க அவங்கெல்லாம் யாரு இந்த மூமெண்ட். ஆமா, பிரசன்ட் லைஃப்ல யாரு இருக்கோ அவங்க எல்லாம் ஞானி தான் இருக்க முடியும். மத்த யாரும் பிரசன்ட் லைஃப்ல வாழவே முடியாது. அதுதான் அக்கணும் நொடி அந்த நாள்ல வாழ்றதுன்னு அர்த்தம். அப்படி யாருனால வாழ முடியும்னா ஞானினாலதான், அந்த பக்குவம் பெற்றனால தான் வாழ முடியும். அப்ப இவங்க எல்லாம் வாழ்றது வந்து பிரசன்ட் லைஃப்னா கிடையாது, பாஸ்ட் மட்டும்தான். பாஸ்ட்ல தான் இருக்க முடியும். அதை தாண்டி போனா ஃபியூச்சரை பத்தி சிந்திக்க முடியும். ஆனா பிரசன்ட் லைஃபுக்குள்ள இவங்க இருக்கிறாங்க, தூங்குவாங்க, ஏந்துப்பாங்க, போவாங்க, நாள் போயின்னு இருக்கும். எந்த அறிவோ எந்த ஒரு பெரிய சிந்தனையும் அவங்களுக்குள்ள வரவே வராது. அப்படி வந்தது ஒரு சிலர்கிட்ட மட்டும் அந்த செல்வத்தை சார்ந்து ஒரு சில சின்ன அறிவை சார்ந்து மட்டும் தான் அவங்க தாண்டி போக முடியும். மற்ற யாருமே அதை பக்காவா அந்த பாஸ்ட் இந்த ஃபியூச்சருக்குள்ள வாழ முடியாது. அப்படி ஃபியூச்சருக்குள்ள அவன் பக்காவா வாழ்றான்னா அவனோட சிந்தனை செயலாம் வேற மாதிரி இருக்கும், ஒரு புது விதமா தான் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா அவன் புதுசு புதுசா சிந்திப்பான், புதுசு புதுசா அவனுக்குள்ள தோணும். நேற்று பார்த்து சிந்திப்பாது புதுசா தெரியும், ஆனா உண்மையை புதுசு தான் அது. நேற்று பார்க்கும்போது வேற, இன்னைக்கு பார்க்கும்போது அது வேறதான், அதே பொருள் அங்க கிடையாது, அது மாற்றமா தான் தெரியும். அந்த மாற்றத்தை அவன் ரிலீஸ் பண்றான்னா அவன் தான் பிரசன்ட் லைஃப் உள்ள இருக்கிறான்னு அர்த்தம். அந்த நடுநிலையில நின்று அவன் பாக்குறான்னு அர்த்தம். ஏன்னா நடுவுல நிற்கும் போது மட்டும்தான் அந்த ஏற்றத்தாலும் அவன் கண்டுபிடிக்க முடியும். அவன் உன் இந்த ஏற்றத்துக்குள்ளே இல்ல தாழ்வுக்குள்ளே நின்னா அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவனே தாழ்வுக்குள்ளதான், அப்ப தாழ்வான ஏற்றம் தான் தெரியும். ஒன்னு ஏற்றத்துக்குள்ள இருப்பான், அந்த ஏற்றத்தை பற்றி தெரியும். நீ நடுநிலையினா மட்டும் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அது ஏற்றமாகதா தாழ்வாகதா, அந்த இடத்துக்கு நின்னாதான் அதை கரெக்டா நீ ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா அந்த இடம்ன்றதான் நீ, அந்த ஏற்றத்தாழ்வுன்றதான் நீ. அப்போ உள்ள நீ அங்க சரி செஞ்சுனே வந்து இருப்ப, ஏற்றத்தாழ்வு நீக்கிக்கினே அந்த பிரசன்ட் லைஃப் உள்ள உன்னை பிரசன்ட்லயே வச்சிருக்க எப்பவுமே. அப்படின்னா மாற்றம் ஒன்றே மாறாதது, அந்த மாற்றத்தோட சேர்ந்து நீயே மாறிக்கினே போற. அது மாறும், அதோட சேர்ந்து உன் எண்ணங்கள் உன் சிந்தனைகள் எல்லாம் மாறிக்கினே போகும். இதுதான் பிரசன்ட் லைஃப். அப்ப அந்த பிரசன்ட்ல வாழ்றதுன்றது அது வந்து உண்மையிலேயே அப்படிதான் நம்ம எல்லாரும் வாழும். நம்ம எல்லாரும் அப்படி வாழ்ந்தோம்னா நமக்கு எல்லாரும் ஞானி தான். ஆனா யார் அப்படி வாழ்றா? என்ன சொல்றேன், நேற்று இட்லி சாப்பிடு, அதே போல இன்னைக்கு இட்லி சாப்பிடு, ஆனா அது வித்தியாசம் வேறுபட்டு. நேற்று இருந்த வடிவம் இருக்காது, நேற்று இருந்த மாதிரி சட்னி கிட்னி காரம் கலவைகள் எல்லாமே மாறும். அதை எடுத்து நீ தொட்டு அந்த கட்டி உள்ள உட்கொள்ளும் போது அது ஏற்படுற சுவை, நீ சாப்பிடுறியா, நான் சாப்பிடுறேன், அதுதான் உன்னோட பிரசன்ட் லைஃப். அந்த சாப்பிடும் போது அந்த சிந்தனையோட அந்த எண்ணத்தோட நீ சாப்பிட்டீங்களா? யாருன்னா கேட்டு பாருங்க. ஐயா, பொதுவாவே நம்ம சாப்பிடுறோம், எந்த வேலை செஞ்சாலும்
அந்த நொடி அந்த மூமெண்ட்ல என்ன செய்யணும்ன்ற அவேர்னஸ் இருக்கவே இருக்காது. ஆஹ் ஏதோ செய்யறேன், ஏதோ பண்றேன். அவ்வளவுதான். வழக்கமா நான் நேற்று சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டாங்க. நேற்று சாப்பிட்ட மாதிரி சட்னி, இட்லி, தோசை, வேலை முடிச்சு. ஆனா நேற்று சாப்பிட்டது வேற, இன்னைக்கு சாப்பிடுறது வேற. ஏன்னா நாளே வேற. உண்மை. நீயே வேற. நேற்று இருந்தது நீ கிடையாது இன்னைக்கு. ஏன்னா நேற்று இருந்தது போயாச்சு, இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் புதியது. உன் சிந்தனைகள் புரியுது, உன் எண்ணங்கள் புரியுது, அந்த நீ பார்த்த பொருள் புரியுது, அதுல இருக்கிற சுவை புரியுது, எல்லாமே புதியது. அப்ப புதியது கொஞ்சம் எப்படி நீ பாஸ்ட் இடத்துல ஜாயின் பண்ணிட்ட? பழக்கம் மாத்த முடியல. ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து நம்ம என்ன இதுவே நீ அதை சாப்பிடும் போது மட்டும் அதை எடுத்து எதோட எதை சேர்க்கணும், அதை சேர்த்து அதோட சாஃப்ட்னஸ் என்ன, அதை நம்ம வாயில போட்டு நம்ம மெல்லும் போது நம்மளுக்குள்ள ஏற்படுற சுவை என்ன, அதுல இருந்து வர மனம் என்ன, அதுல இருக்கிற நிறம் என்ன. நீ சாப்பிட போறது எவ்வளவு நேரம் ஜஸ்ட் பாருங்களேன், ஒரு 10 நிமிஷம் இல்ல காலம் சாப்பிடு. அந்த காலோட உங்களோட ஆராய்ச்சி வேற லெவல்ல இருக்கும். காலே அவர்தான். இந்த ஒரு விஷயத்துல மட்டுமே ஆராய்ச்சி பண்ணா உண்மை. ஏன்னா நான் உட்கொள்ளும் போது நான் பார்த்தேன், அதே போல சாப்பிட்டு பார்த்தேன். அது எப்படி இருந்தது அப்படின்னா, இத்தனை நாள் இத்தனை கிட்ட எத்தனை வருஷமா நான் சாப்பிடுறேன், அப்பெல்லாம் கிடைக்காது அனுபவம் எனக்கு அப்ப கிடைச்சது. ஆனா இவ்வளவு ஒரு எப்படி இத்தனை ஒரு விஷயம் அதுக்குள்ள அடங்கிருக்குன்றது என்னால ரிலீஸ் பண்ண முடியுது. அப்போ அதுதான் பிரசன்ட் லைஃப். நான் சாப்பிடுறேன்ற உணர்வோடு சாப்பிடணும். அது என்ன கலருன்றது எனக்குள்ள நான் ஃபீட் பண்ணி சாப்பிடணும். புரியுதா? அது எந்த அளவுக்கு வடிவம் இருக்குது, என்ன கலர் இருக்குது, என்ன சாஃப்ட்னஸ் இருக்குது, எதை எதோட நான் சேர்க்கிறேன்னு எனக்கு தெரியணும். அதை எடுத்து நான் வாயில உட்கொள்ளும் போது அந்த இவ்வளவு நினைக்கும் இந்த அளவுக்கு அதை போக்கஸ்டா நீ பார்த்துட்ட அப்படின்னா நம்மளோட சுவை உள்ள போய் உணவு இந்த மாதிரி இருக்குது. நம்ம கை வைக்கும் போது அந்த சாஃப்ட்னஸ் மூளைக்கு போயிடும். இவ்வளவு சாப்பிட்டா இந்த பொருள் இருக்குது. புரியுதா? இப்படி நீங்க அந்த எண்ணத்துல அதை நீங்க அதை எடுத்து அதை உன்னோட தொட்டு அதை பிசைஞ்சு அதை எடுத்து நீங்க உட்கொள்ளும் போது அதோட தன்மை அப்படி வாயில வைக்கும் போது அங்க எல்லாம் இது ஏற்கனவே உள்ள சென்ஸ் போயிட்டு சொல்லும். இவ்வளவு சாப்பிடுறாரு, இது இப்படி இருக்குதான், இது இப்படி இருக்குதான், இது இப்படி இருக்குதான், இவ்வளவு சென்ஸ் அவர் பண்ணிட்டாருன்னும் போதே உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஆனந்தம் நடக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது நீங்க பண்ணும் போது உடம்புக்கு மொத்த பொருளுக்கும் இந்த நிகழ்வு போயிடும். இதெல்லாம் சாப்பிட போறாரு, இதெல்லாம் இப்படி இருக்குது, இதெல்லாம் இப்படி இருக்குதான், இந்த அளவுக்கு அவர் யோசிச்சு இவ்வளவு சிந்திச்சு அதை எடுத்து உட்கொள்ள போறாரு. இப்ப நம்ம உள்ள போகும்போது அது நம்ம முழுக்க அது பெரிய லெசன் ஆக்கிட்டோம். அதை ஒரு பெரிய பாடமாக்கி அது ஒரு பெரிய அறிவாக்கி அதோட ரொம்ப நம்ம உணவு கலந்துட்டோம். ரீசனா நம்ம யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் இட்லி சாம்பார் வடை சட்னி நம்ம தான். நம்மள அப்படிதான் தேவை வந்தது. உண்மைதானே? உண்மை. இப்ப அதே அது உத்து பார்க்க போகுது, அதை ரியலிஸ்டா அது பார்க்க போகுது. சாப்பிடறதுக்கு முன்னாடி அது இவ்வளவு அவேர்னஸா அதை பார்த்து அதை உட்கொண்டுச்சு அப்படின்னா அது உள்ள போகும்போது அதோட முழு சாராம்சம் அதோட முழு ஆற்றல 100% வெளிப்படும். நீங்க சொல்லும் போதே உள்ளுக்குள்ள ஒரு பெரிய அந்த இது பண்ணதுனால சொல்லி இது அப்படியே வெளிப்படும் உள்ள போற பொருள் முற்றிலும் சத்தா மாறும். அது ஒரு பெரிய எனர்ஜி கிரியேட் பண்ணும். எல்லாத்துக்குள்ளயும் நான் உணவு சாப்பிட்டேன்றத உன் உடம்புல இருக்கிற ஒரு செல்லுமே அட்டன் டைம் ஆமான்னு அப்படியே பிரிதி பலிக்கும். இங்க யாரும் அப்படி பண்ணல. உள்ள சாப்பிடுறோம், பறிச்சு சாப்பிடுறோம், ஏதோ சாப்பிடுறோம். ஆனா நம்ம சொன்ன மாதிரி அந்த அவகத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த காலவர் மட்டும் ஜஸ்ட் காலவர் தான். ஒரு நிமிஷமும் நம்மளுக்கு ஒரு அறிவு, ஒரு அனுபவம், ஒரு பாடம் கிரியேட் பண்ணி கொடுக்க போகுது நம்மளுக்கு. நம்ம வந்ததே அதுக்கோசம் தான், நம்மளோட வாழ்க்கை அப்படி அதுக்கோசம். அப்போ அதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த பாஸ்ட்ல இருக்கும்போது வராது, ஃபியூச்சர்ல இருக்கும்போது வராது. பிரசன்ட்ன்றது இதுதான் பிரசன்ட். இந்த அளவுக்கு அந்த பிரசன்ட புரிஞ்சுக்கினீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு பயன். எல்லாத்துக்குமே இப்ப எல்லாத்துக்கும்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ ஒரு பாடம் படிக்க போற, நேற்று படிச்சதான் இன்னைக்கு படிக்க போற, கொஞ்சம் பாடம் மாறி அப்ப அதன் அணுகிற முறை மாறி புதியது என்றும் இங்க புதியது இருக்குதுன்ற எண்ணம் நமக்குள்ள வரணும். இப்ப என்றும் புதியது இருக்கிறது எண்ணம் உனக்குள்ள வரல அப்படின்னா ஆமா பிரசன்ட்குள்ள இருக்கலன்னு அர்த்தம். இல்ல என்றும் புதியது இருக்கிற எண்ணம் உங்ககிட்ட வந்துட்டாலே நீ பிரசன்ட் லைஃப்ல மட்டும் தான் இருக்க முடியும். கண்டிப்பாங்க. இந்த சிந்தனை முதல்ல எல்லாருக்குள்ளயும் வரணும். நீங்க சொல்ல அந்த வார்த்தைகள் அப்படியே உள்ள அப்படியே என்றும் இங்க புதியது மட்டும் தான் இருக்க முடியும். என்றுமே நியூ வெர்ஷன் தான் இருக்க முடியும். மாற்றம் ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு கணம் அது மாறும். அப்ப அது ஒரு கணம் மாற நீயும் அதே போல மாற்றமா தான் இருக்குது. அந்த மாற்றம் தான், நான் மாற்றத்தை மாறினே இருக்கிறேன், நான் அந்த மாற்றத்தை உணர்ந்துனே இருக்கிறேன், நான் அந்த மாற்றத்தை புரிஞ்சுனே இருக்கிறேன். இதுதான் பிரசன்ட். உண்மைங்க. இப்படி நீங்க இது எதுக்குன்னா இது ஒரு விஷயம். எதுக்கு நான் உணவு சாப்பிடல சொன்னோம்னா, உணவு சாப்பிடுறது நம்ம எல்லாருக்கும் ஒரு சொல்றோம், ஒரு புரித விஷயம். அப்ப அந்த விஷயத்துக்குள்ள இருக்கிற ஆராய்ச்சி மெயின் திங். ஏன்னா அதுதான் இந்த உடலை வளர்க்க போகுது. உணவுன்றது வெறும் உடலை வளர்க்கறதுக்கு அல்ல, அறிவை வளர்க்கும், அன்பை வளர்க்கும், உனக்கு அவேர்னஸ் எல்லாத்தையும் கொடுக்க முடியும் அந்த உணவுனால. ஏன்னா அந்த உணவு தான் அந்த உடலாவே மாறி இருந்து. ஏன்னா அந்த உணவு எங்க இருந்தது? மண்ணுல இருந்து விதையாகி, விதையில இருந்து பழமாயி அது நம்மளுக்கு ஒரு பயிரா வந்து அதை நம்ம உட்கொண்டு நம்ம இந்த உடலா வாழ்ந்துருந்தோம். மொத்தமும் சேர்ந்தது ஒரே புல். இது மொத்தமும் சேர்ந்த மண்ணா மண்ணு தான்.
உண்மை. இது ஆற்றலானா அது ஆற்றல் தான், இதுதான் லைட், இதுதான் சவுண்ட், இதுதான் சத்தமா நாம எதுவா சொன்னாலும் எல்லாமே இந்த தேகம் தான். அப்போ இந்த தேகத்துக்கு என்ன தேவைப்படுதுன்னா எல்லாத்தையுமே எப்பவுமே ஒரு பிரசன்ட் லைஃப்ல பாக்குறது மட்டும்தான் இதோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும் இந்த தேகத்துக்கு. அந்த அச்சீவ்மெண்ட் தான் இந்த தேகத்தோட உள் உணர்வு பெருசா வளர்க்க வைக்கும், நம்ம உணர்வை விரிவடை செய்யும், நுட்பமாக்க செய்யும். நம்ம யாருன்ற ஒரு பெரிய புரிதலை கொடுக்கக்கூடியது பிரசன்ட் லைஃப் மட்டும்தான் கொடுக்கும். அப்ப அந்த பிரசன்ட் லைஃப்ல நம்ம எல்லாருமே ஒரு நாள் குளிக்க போறியா, குளியல்ல நீ என்ன பண்ண போற, எவ்வளவு நேரம் ஒரு காலவர் குளிப்பியா, அந்த காலவர் சென்ஸோட குளிச்சா வெரி பெஸ்ட், சூப்பரா இருக்கும். நீ அதை குளிச்சு பாரு, அது உனக்குள்ள ஏற்படுற ஒரு அனுபவம் வேற லெவல். நீ உணவு உட்கொள்ள போறியா, சேம் அதே கண்டென்ட். தூங்க போற, நீ தூங்க போறனா அதே போல நான் உறங்க போறேன், என் உடம்புல இருக்கிற ஒரு பார்ட்டுமே உறங்கணும். எப்படி ஒவ்வொரு பார்ட்டுமே உறங்கணும், ஒவ்வொரு செல்லும் ஒரு செல்லும். இப்ப நான் அப்படி ஒருத்தருக்கு நான் இப்ப அந்த மாதிரி ஒரு தியானம் இன்னைக்கு காலையில அவர் நான் தூக்கம் வரலையானு, சரி நான் உங்களை தூங்க வைக்கிறதுக்கான ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் நான் தரேன், அதை மட்டும் நீங்க கேளுங்க. மேக்ஸிமம் ஒரு காலையில் 20 நிமிஷம் தான் அதில் இருக்க முடியும். நான் அவர்னஸ் அவங்க மூளைக்கே நான் அதை கொடுத்துட்டேன். அந்த அவர்னஸ் உங்களை கொஞ்ச நேரத்தில் அதுவே உங்களை எழுப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் எழுப்பக்கூடாது, அதுவே தான் அதை எழுப்பணும். ஏன்னா அதுக்குள்ள நடக்கிற நிகழ்வு அதுவே செயல்படுத்தணும், அப்பதான் அது நார்மலாகவே இருக்க முடியும். நான் அப்படின்னு இன்னைக்கு ஒரு காலையில ஒரு அவருக்கு அந்த தியானம் அந்த சொல்லி அந்த எக்ஸ்பிளனேஷன் படுக்க வச்சு அந்த எக்ஸ்பிளனேஷனை மட்டும் சொல்லி இறுதியை முடிச்சுட்டு நான் என்ன பண்ண, அது முடிச்சுட்டு நான் போயிடுவேன்னு அவருக்கு சொல்லலை. சொல்லாத ஆயிடுச்சு. அவர் சுகமா தூக்கத்தை விட்டு சுகத்துக்குள்ள போயிட்டாரு. சுகத்துல போய் என் உடம்புல ஒரு செல்லுமே என்ன நடக்குதுன்னு உணர முடிஞ்சிச்சு. நான் அந்த பாயில பட்டுக்கிற அழுத்தம் எனக்குள்ள அப்படியே பட்டவர்த்தமா தெரியுது. என்னால அதை செம்மையா ஃபீல் பண்ணேன். நீங்க சொல்ல சொல்ல எனக்குள்ள ஏதோ ஒரு பெரிய மாறுதல் வந்தது. நான் அதை லைவா உணர்ந்தேன். அவர் தூக்கத்தை விட்டாரு, தூங்குன்ற இடத்தை விட்டுட்டு இந்த சுகத்துக்குள்ள போயிட்டாரு. இது ரொம்ப புதுசா இருக்குது, ரொம்ப தூக்கத்தோட நான் அதுதான் சொல்லி கொடுத்தேன். தூக்கத்தை சொல்லி கொடுக்கல, நீ பேரான நிலையை வெட்டு வேற நம்மளால உணர முடியும். ஒரு இடத்தையும் நான் ஒரு பார்ட்டா சொல்லி அதுல இருந்து அவங்களுக்கு அந்த ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு நான் அந்த எழுந்த பாருங்க அந்த சவுண்டு, அந்த நான் எல்லாத்தையும் கொஞ்சம் பண்ண சவுண்ட் அவர் கேட்டுச்சு. நான் அதை சொல்லிட்டு இருந்தேன்னா அவர் இதை நீ நான் எழுந்துப்பேன் ஏதோ நடக்கும் அந்த சவுண்டுக்கு நீ ரெஸ்பான்ஸ் பண்ணாம நீ தூங்கணும்னா அவர் அந்த இதை விட்டு தூங்கிட்டு இருப்பாரு. இவர் அந்த தூக்கத்தை தாண்டி இந்த சுகத்துக்குள்ள போய் நான் சொல்ல அவருக்கு எதமா இருந்தோடனே சொல்லினே இருப்பேன் அவர் அந்த ஃபீல்லேன்ட்டாரு. நான் சொன்னதை நிறுத்தின உடனே அவர் அவரஸ் பண்ணிச்சு. அது அவர்னஸ் வந்த உடனே அவரால் தூக்கத்துக்குள்ள போக முடியல. இது எனக்கு கிடைக்கலையே, இந்த ஃபீல் எனக்கு கிடைக்கலையன்ற வந்து விழிப்பு வந்துச்சு. அவரதான் சொல்றேன், ஐயா செம்மையா இருந்ததுதானே இன்னைக்கு, அந்த ஃபீல் வேற லெவலில் இருந்துச்சு, எனக்கு அப்படியே இருக்கும். நான் பார்த்தேன் நீங்க ஏந்துட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அந்த சத்தம்லாம் எனக்கு கேட்ட உடனே அப்படியே அது குறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. தூக்கத்தை விட்டு இந்த சுகத்தை விட்டு ஆமா சுகத்துக்குள்ள போயிட்டேன். அவரே சொன்னாங்க, அடுத்த நாள் வரேன், எனக்கு சொல்லி ரெக்கார்டு போட்டு கொடுத்துருங்க, நான் அதை எச்சத்துல போட்டேன்னு வச்சுங்க செம்மையா இருக்கும் போல இருக்குது அப்படின்னாரு. இப்ப இது என்னன்னா இது வரைக்கும் அவர் அனுபவிக்காத ஒரு அனுபவம். உண்மை சொல்லும் போது அற்புதமா இருக்கு. ஆமா, இது வரைக்கும் அவர் அனுபவிக்காத அனுபவத்தை அவர் அதை கேதர் பண்ணிட்டார். இப்போ அந்த சுகம் எப்படி வந்துச்சு, நான் வெறும் வாய் வார்த்தையை தான் சொன்னேன், அவர் வந்து காதல தான் கேட்டார். பிரசன்ட்ல இருந்து ஆமா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த உடலையே அவருக்கு பிரசன்ட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் இது வரைக்கும் அவசரம், இது வரைக்கும் என் உடம்புல இதெல்லாம் இந்த பாட்டெல்லாம் இந்த மாதிரி துடிக்கும், இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்குள்ள போகணும்னு எனக்கு புரியல. இன்னைக்கு எல்லாத்தையும் நான் லைஃபா உணர்ந்துட்டேன். அப்படியே அது ரொம்ப ஒரு பெரிய ஃபீலை கொடுத்துச்சு எனக்கு. இப்படிதான் நம்ம எல்லா பொருளுக்குள்ளயும் இந்த ஃபீல் எடுக்கணும். அது முக்கியமா உணவு சாப்பிடும் போது, நம்ம குளிக்கும் போது, நம்ம என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் சென்ஸா செய்யணும். எல்லாருக்குள்ளயும் உடல் இருக்கு, அந்த உடல்ல ஒவ்வொரு செகண்டும் என்னென்ன ஆகுதுன்னு யாருமே இந்த பிரசன்ட்குள்ள அந்த செகண்ட்ல போறது இல்ல. ஆமா, நான் பாட்டுக்கு இருக்க, என் பாடி இருக்கு போதும் அப்படின்ற ஒரு பிரசன்ட் தான் அவங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா இந்த பாடின்றது உள்ளுகிற நம்ம பேச சென்ஸ்ன்றது வெவ்வேறையா தெரியும். உயிர் வேற, உடல் வேற, உண்மைதானே? இப்ப அது ரெண்டுமே ஒண்ணுன்றத கலக்குறதுன்றதுதான் இந்த பிரசன்ட் லைஃப். அந்த ஒண்ணு ஆகணும், உடலையும் இந்த அனைத்தையும் ஒன்னா கலக்க வைக்கணும். அது எப்ப கலக்க வைக்க முடியும்னா நம்ம செய்யற ஒரு செயலிலையும் நம்ம எவ்வளவு விழிப்பா இருக்கோம், எவ்வளவு அவேர்னஸ் இருக்கிறோம், எவ்வளவு பிரசன்ட்டுக்குள்ள இருக்கிறோம், எந்த அளவுக்கு அதுல நுணுக்கி போறோமோ அப்ப ரெண்டையும் ஒண்ணு கலக்கலாம். உடல் வேற, உணர்வு வேற, உயிர் வேற, இந்த உலக வேற இல்லைன்னு புரிஞ்சுக்கும். அப்ப அது எப்ப நடக்குன்னா உணவு சாப்பிடும் போது, நான் சொன்ன குளிக்கும் போது, நம்ம ட்ரெஸ் சென்ஸ் பண்ணும் போது, நம்ம எங்கன்னா வெளியே போகும்போது, நம்ம ஒண்ணுமே நம்ம ஒர்க்குக்கு போறோம், நம்ம ஒர்க்குக்கு போற இடத்துல அந்த ஒர்க்குக்கு மேல ஃபுல் கவனத்தோட பிரசன்ட் லைஃபோட நம்ம அதை போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க எல்லாம் ஓகே, அங்க என்ன பிரசன்ட் நம்ம போறோம், அது ரொம்ப அவேர்னஸ் தான், எல்லாமே கரெக்டா செய்யணும். அதான். ஆனா அங்க திடீர்னு வேற என்ன விஷயம் தோணுது, இல்ல வேற என்ன ஏதோ போறாங்க, அங்கேயும் அதே தான் போகணும். இங்க என்ன அதுதான் நம்ம பிரசன்ட் லைஃப். அதுதான் வேற எதுல போறியோ, இங்க இருந்து நீ ஆரம்பிச்சு ஒரு பாதை நீ கால் வைக்கிறேன்னா உங்களுக்கு பிரசன்ட் லைஃப் தான். தூக்கி எப்படி எப்படி எல்லாம் போட்டாலும் அங்க நம்ம பிரசன்ட்ல இருக்கணும். பிரசன்ட்ன்றது என்ன சொல்லி, நீ திடீர்னு ஏதோ ஒரு யாரும் கும்பலா நீங்க ஏதோ பார்க்க போறோம்னா பிரசன்டோட பாக்கணும். என்ன நம்மளுக்கு வேலை இருக்குதுங்க, நம்ம என்ன தேவையில்லாத பார்க்கணும். உனக்கு சூழல் அதான்னா அந்த இடத்துல நின்னா அதை மொத்தத்தை அப்சர்வ் பண்ணிக்கணும். அங்க என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன செய்யணும்,
அதுல இருந்து அப்படியே எடுத்து வச்சு இன்னைக்கு நான் பார்த்த ஒரு விஷயம் இது அப்படின்ற சிந்தனையோட போனாதான் நாளைக்கு ஒரு விஷயம் நடக்கும், அது வந்து மிங்கலாம். அப்போ உனக்கு இதுக்கு அதுக்கு என்ன கனெக்டிவிட்டி அதை பத்தி யோசிக்க முடியும். அப்போ நம்ம பிரெயின் வந்து ரொம்ப அவேர்னஸா இருக்கும். அது ஒரு புதியதான விஷயத்த ஈஸியா கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாது. ஏன்னா இப்ப ஒரு உறக்கம் ஒரு தூக்கம் வச்சுன்னா தூங்கும் போது கூட உங்ககிட்ட இந்த பிரசன்ட் தெரியும், அவேர்னஸ் இருந்துட்டே. ஆமா, பிரசன்ட் லைஃப்ல இருப்பேன். அப்ப தூங்கும் போது நடக்கிற நிகழ்வு அவங்களை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அப்ப ஏன்னா நீங்க பழக்கப்பட்டுட்ட அப்படின்னா ஆயிடும்னா மூளை வந்து எப்பவுமே அவேர்னஸா இருக்கும். அது ஒரு பெரிய பிரசன்ட் ஒரு பிரசன்ட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு பெரிய விஷயத்த உனக்குள்ள அது கிரியேட் பண்ணிடும். ஒரு மிகப்பெரிய விழிப்புக்குள்ளே இருக்கும். அந்த விழிப்புக்குள்ள இருக்கும்போது உனக்குள்ள எப்பவுமே ஞானம், அறிவு, ஆற்றல் இருந்து அப்படியே உனக்குள்ள அது எப்பவுமே ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து ஒண்ணு தூங்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு அவேர்னஸ். அது வந்து தூங்கணும், அது உறங்கணும், ஏறணும், அது இந்த உடலுக்கு மட்டும்தான் உள்ள இருக்கிற உணர்வுக்கு அது தேவையில்லை, சென்ஸுக்கு அது தேவையில்லை. அது வந்து எப்பவுமே விழிப்பா இருக்கிறதுனால முடியும். நீங்க விழிப்பா இல்லை நீங்க நினைச்சுக்கிறீங்க, அதனால அது உனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத போகுது. அந்த நீ இப்ப தூங்கும் போது உன்னை விட்டு ஒண்ணு போயிருக்குது, நீ இல்லங்க, உண்மைதானே? இப்ப நாம சொல்ற மாதிரி இந்த பிரசன்ட் லைஃப்ல நீங்க இருந்தீங்கன்னா நீ தூங்கும் போது அந்த சென்ஸ் இருக்கும், அந்த சென்ஸை உன்னால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா சென்ஸ் தான் நான். அதை மேல ஃபீல் பண்ண முடியும். அப்போ ஒரு கனவு வந்தா கூட கனவுனா என்ன, கனவுல நான் இருக்கிறேன், கனவுலயே நீ இருப்ப, கனவுலயே நீ உன்னால இருக்க முடியும். அப்ப சொல்ல முடியும், நீ கனவுக்குள்ளே இருக்க முடியும். அங்க முன்னால அந்த இடத்துல ஒரு பீஸ்ஃபுல்லா ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா கற்பனை உலகம், அந்த கற்பனை உலகத்துல நீ வாழ்றதும் கற்பனை இதான்றதும் கன்ஃபார்மா தெரிஞ்சு உன் இஷ்டத்துக்கு அங்க என்ன வேணா பண்ணாலும் உங்களுக்கு அது எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஏன்னா அது கற்பனை உலகம், அதுக்குள்ள நான் என்ன வேணா போகலாம் வரலாம் ஜாலியா சொல்ல ஒண்ணும் பண்ணுது. அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆயிடும். அது பிரசன்ட்டுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாமே உங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நான் எப்பவுமே நான் பிரசன்ட்டுக்குள்ள இருந்தா ரொம்ப பழக்கம். இப்ப நான் இதை ஏன் எல்லாரும் இப்ப நான் உங்களுக்கு டீச் பண்றேன்னா இது மாதிரி நீ இருக்க நிறைய பேர்னால முடியும். இங்க யாரா இருந்தாலும் என்னென்ன முடியும் உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு பேர் நம்ம வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் சொல்றாங்க இவ்வளவு ரொம்ப மாற்றம், அது ரொம்ப புதியதான. இப்ப இது வந்து இன்னும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கட்டாயம். ஏன்னா பிரசன்ட்ன்றது அறிவு, பிரசன்ட்ன்றது விழிப்புணர்வு, பிரசன்ட்ன்றது பெரிய சிந்தனை, புரியுதுங்களா? பிரசன்ட்ன்றது பெரிய அவேர்னஸ், பிரசன்ட்னா பெரிய அன்புன்னு அர்த்தம். நீங்க இதுக்கு பேர் அன்புன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையும் நான் அவேர்னஸா பாக்குறேன். நடக்குதுன்னா நம்ம அவேர்னஸா பார்த்தா டக்கு நம்ம சரி பண்ண முடியும். அவேர்னஸ் எல்லாம் பார்த்தோன்னா நீ அதுல போய் மாட்டிக்க முடியும். இப்ப நிறைய பேர் டக்கு இப்ப ஏதோ திடீர்னு ஒருத்தர் காப்பாற்ற தடுக்கிறேன் அவர் அவேர்னஸா பார்த்தோம்னா தான் பண்ண முடியுது. அதனால உண்மைதானே? பிரசன்ட்ல இருந்தா பண்ண முடியும். பிரசன்ட்ல இல்லாம இருந்தா ஒரு மாதிரி இருந்தா அது என்ன பண்ணுது, யூரோப்பியால மாற்றம் ஸ்டக் ஆயிடும், ஒண்ணு போக மாட்டாங்க. இல்ல யூரோப்பியால ஆப்போசிட்ல மாற்றம் ஆயிடும். அப்பதான் பிரசன்ட் லைஃப் தான் நம்மளோட மெயின் திங்கா இருக்கணும். பிரசன்ட் லைஃப் தான் மெயின் கோர். அப்ப பிரசன்ட்ன்றதுதான் மூலம், அதுதான் நடுநிலை, அதுதான் அறிவு, அதுதான் அன்பு. சொல்லிட்டு போறதுனா அப்ப அந்த பிரசன்ட் லைஃப்குள்ள நம்ம எல்லாரும் இருக்கிறோமா இல்லையான்னு நீங்க எல்லாரும் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இங்க யாருமே இல்லைன்றதுதான் அதோட மெயின் திங். ஏன்னா இருக்க முடியாது, இங்க பாஸ்டுக்குள்ள மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா பாஸ்ட்ன்றதா எப்பவுமே உங்க கையில இருக்கு ஒரு பொருள். ஃபியூச்சர்ன்றது நம்ம அறியாமை வெளிப்பாடு, நம்ம எல்லாரும் இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா அது கூட ஆப்போசிட்டா சிந்திச்சு அதே கையில வச்சிருக்கோம். ஆனா பிரசன்ட் லைஃப் மட்டும் நம்ம மட்டும் மிஸ் பண்ணி இருக்கோம். ஏன்னா பிரசன்ட உடைக்கிறது ரெண்டோட வேலை தான். பிரசன்ட உடைக்கிறது ரெண்டோட வேலை தான். அப்ப பிரசன்ட்டுக்குள்ள நீ இருக்கணும்னு நீ முயற்சி பண்ணி அந்த பிரசன்ட் லைஃப் ஈஸி. அது வேற. ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம தான் செய்யறோம். ஏன் அதை அவசியம் செய்யல, ஏன் நான் இவ்வளவு அன்பா நான் சாப்பிடல, ஏன் இவ்வளவு இதுவா நான் அதை ருசிச்சு சாப்பிடல, ஏன் இதை இவ்வளவு விழிப்பா நான் பண்ணல, இந்த கவனத்தை நான் அதிகமா கொடுக்கணும். இதுவும் எப்ப முடியும்னா இதே போல ஒரு உயிர் துன்பப்படுது இல்லையா? இப்ப அதை துன்பப்படும் போது அதுக்கு வலி நிவர்த்தி நம்மளால பண்ண முடியும். அந்த வலி நிவர்த்தியை பண்ணணும், புரியுதுங்களா? இதுவும் நம்மளோட வாழ்க்கையில மெயினான ஒரு திங்கா இருக்கும். இப்ப நம்ம இந்த பிரசன்ட் லைஃப்ல இதை கொண்டு வரணும். கொண்டு வந்து அதுக்கு என்னென்ன தேவை அதையும் நான் செய்ய போறேன். சும்மா அதை போன வச்சுக்கலாம். அது என்ன பண்ணுன்னா உன்னை பிரசன்ட்ல வைக்க வரையா உங்களுக்கு ஆசை, பிரசன்ட்ல நான் இருக்கணும்னு ஆசை, எப்பவுமே பிரசன்ட்லயே நான் வாழேன் அது என்ன அப்படின்னு ஒரு ஆசை. அப்ப அந்த ஆசை பூர்த்தி ஆகணும்னா நம்ம ஒரு விஷயத்த செய்யணும். ஒரு உயிருக்கு நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணணும், கட்டாயம் பிறர் வழியை நம்ம வழியா சிந்திக்கணும்னு ஒரு ஆசை வைக்கணும். இதையே உங்களோட வாழ்க்கையில ஒரு மெயின் கூறா மாத்திக்கணும். அப்ப பிரசன்ட் லைஃபுக்குள்ள இந்த சிந்தனை நீ கொண்டு வந்துட்டனா உன்னால அது ரொம்ப டீப்னஸ்ல இருக்க முடியும். அப்படி இருக்கும் போது நான் உனக்கு எப்பவுமே அது பிரசன்ட்ல இருக்கக்கூடிய சூழ்நிலை எனி டைம் அந்த சிந்தனை உண்டு. சிந்தனை தானே, சிந்தனையும் உன்னால பிரசன்ட் லைஃப் கொண்டு போய் ஒரு சிந்தனை இருக்குதுன்னா எந்த சிந்தனை நம்ம சிந்திக்கலாம், இந்த சிந்தனை சிந்திக்க போறது ஒரு பிரசன்ட் லைஃப்ல அதை ஃபீட் பண்ணிக்கும். பாயிண்ட் என்ன எப்பவுமே ஒரு சிந்தனை எங்க போய் என்ன பண்ணாலும் இந்த சிந்தனை விட்டு ஓடினே இருக்கும். ஏன்னா இது பிரசன்ட்டுக்கான சிந்தனை. நான் வந்து பாஸ்ட பத்தி சிந்திக்க போதில்லை, நான் ஃபியூச்சரை பத்தி சிந்திக்க போதில்லை, நான் பிரசன்ட்டுக்கு நான் வாழ போறேன். அந்த வாழ்க்கையில என்னோட பிரசன்ட் என்னோட மெயினா நான் எதில் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா நான் அன்புக்குள்ளேயும் கருணைக்குள்ளேயும் நான் இருக்கணும். பிறர் வழியை நான் சிந்திக்கிறத நான் கரெக்டா சிந்திக்கணும். அந்த யோசனை எனக்குள்ள எப்பவுமே இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல வச்சுன்னா அதுக்குள்ள இருக்க முடியும். அப்ப நீ அதுக்குள்ள இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு எது சரி எது தப்பு எல்லாத்தையும் அதை சொல்லி கொடுத்து எந்த பாதைக்கு போகலாம் எல்லாமே உன் அவேர்னஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா இங்க அன்புதான் மெயின் விஷயம். பிறர் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறனா நீ நல்லா இருக்கிறது கட்டாயம்.
இப்ப நீ பிரசன்ட்ல இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா, ஒரு உயிர் துன்ப போறது, ஒருத்தர் வெளியில இருக்க ஒரு கஷ்டப்படுறது, நமக்கு என்ன சொல்யூஷன் சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை பத்தி உன் சிந்தனை ஓடிதான் இருக்கும். ஏன்னா இது பிரசன்டா நீங்க எடுத்து ஃபீட் பண்ணீங்க நம்ம ஈஸியா. ஏதோ ஒரு விஷயம் வேணும் நம்மளுக்கு, எது பிரசன்ட், இது இந்த மாதிரி சிந்தனை என்கிட்ட இருந்தா அது பிரசன்ட்பா, நீ அந்த சிந்தனை, ஏன்னா இது நீ தான் கொண்டு வரும். ஏன்னா இது பாஸ்டுக்குள்ளே இல்லை, ஃபியூச்சருக்குள்ளேயும் இல்லை, இது பிரசன்ட்டுக்குள்ள நீ வச்சிருக்கிற ஒரு புக் மாதிரி. அந்த அது எப்பவுமே அந்த புக் உன் கண்ணோட்டத்துல ஓடினே இருக்கும். அப்ப என்ன ஆகும், அப்படி பிரசன்ட் லைஃப்ல இருக்கிறது உறுதியாகும். அப்ப நீ பிரசன்ட் லைஃப்ல இருக்கும்போது எப்பயுமே அவரை நான் சாப்பிட போறேன், நீ சாப்பிடும் போது எப்படி ஒரு ஜீவகாரணி அந்த செயலோட எவ்வளவு அன்பா இருப்ப, எப்படி இருப்பா அந்த சின்ன, அதே போல சாப்பிடும்போது வேற சின்ன கூடாது. நான் உட்கொள்றேன், அந்த உணவு இப்படி இருக்குது இப்படி இருக்குது எல்லாத்தையும் சாப்பிடுறேன். ரொம்ப பொறுமையா ஒரு காலவர் சாப்பிட்டா அந்த காலவர் அந்த சுவையோட அந்த எண்ணத்தோட அந்த அந்த சாப்பிட்னஸோட அந்த மனத்தோட அந்த உணவு உள்ள போற அளவுக்கு சூழல் அதை மென்னு சாப்பிடும் போது உங்க உடம்புல இருக்கிற உண்மையில் சுரப்பு சூப்பரா இருக்கும். அது வந்து உள்ள போகும்போது நம்மளோட ஆற்றலும் அறிவும் வந்து சூப்பரா விரித்தியாகும். நம்மள வந்து ஃபியூச்சர்ல இப்ப நம்மள வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் லைஃப்ல வச்சுக்கிற வேலை தரமா பார்க்கணும். ஏன்னா அதுக்கு வந்து ஆசை, நான் அவர் போய் சேர்ற இடம் செமையா இருக்கணும். எல்லா பொருளுக்குமே நம்ம உடை போட்டோம், அந்த உடை வந்து போய் சேரணும். அந்த உடைக்கு இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம கூட்டு போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் அந்த இடம் செம்மையான இடமா தான் நல்லா இருக்குமா, நல்ல பெரிய கம்பெனியா அந்த ஒரு பெரிய இடம் சூப்பரா இருக்கும்னு தோணுது இல்லையா? அதே போல இங்க எல்லா பொருளுக்கும் தோணும். நம்ம உட்கொள்ற உணவு நம்ம எவ்வளவு சேர்ந்தோம் அந்த உணவை யோசிக்கும். நம்ம போட்டுக்கிற ஆடை நம்ம யார் கூட்டுக்கு போறா, விட்டுப்பட்டவரும் அப்படின்னு அந்த வாசனை அதுக்கும் வரும். இந்த மாதிரி எல்லா பொருளுக்குமே நீ ஒரு வேலைக்கு போனா கூட அந்த வேலை செய்யற இடத்துல சொல்லணும், நம்ம வர வேலைக்கார செம்மையா இருப்பாருன்னு அவருக்கு தோணும். நம்ம போய் சேர்ற இடம் நம்ம போற சம்பளம் கொடுக்கணும் நல்ல பெரிய இடமா தான் நம்மளுக்கு தோணும். இல்ல நம்ம இன்னொரு இடத்துக்கு வெளியே போறோம், ஏதோ பார்க்க போறோம், ஆச்சரியத்தை பார்க்க போறோம், நம்ம எதிர்பார்க்காத முடியாத ஒரு நிகழ்வு இருக்குமோ அப்படின்னு என்ன தோணும்ல. கட்டாயங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இது மிகப்பெரிய பெரிய அனுபவம். இப்ப அது இது எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்குது. இப்ப அந்த ஆசை உள்ள ஒரு இடத்துக்குள்ள நீ போகும்போது உனக்கு எப்படி அந்த ரெகனேஷன் தேவைப்படுதோ அதே போல இங்க இருக்கிற ஒரு பொருளுக்குமே அந்த ரெகனேஷன் தேவைப்படுது. அப்ப எல்லா பொருளுக்குமே ஒரு ஆசை இருக்கு. அது என்ன ஆசை, நம்ம யாருக்கிட்ட போறோம், யார் சாப்பிட போறா, இல்ல யார் நம்மளை போட்டுக்க போறா, எந்த ஒரு வார்த்தையை நம்ம விளையாட, யாரு நம்ம எடுத்து கையாண்டு வேலை செய்ய போறாங்க, அவங்க சூப்பரா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஆசை அதுக்குள்ள இருக்கும். அப்ப அதுக்கான பர்சனா நீ மாறிட்ட அப்படின்னா சூப்பரா இருக்கும். இதுதான் அதுல மெயின் திங். நம்ம எப்படி ஆசைப்படுறோம் அதே போல இருக்கிற எல்லா பொருளும் ஆசைப்படும், எல்லா வார்த்தைகளும் ஆசைப்படும், எல்லா ஜீவராசியும் ஆசைப்படும், எல்லா ஒரு உணவுப் பொருளும் ஆசைப்படும். அப்போ அதுக்கேற்ற போல நீ மாத்தின்னு நீ என்ன ஆசைப்பட்டு அந்த தரமான பர்சன் தான் நான்ன்றத நீ ப்ரூவ் பண்ணணும்னா நீ எப்பவுமே பிரசன்ட் லைஃப்குள்ள இருந்துட்டேன்னா அது ப்ரூவ் ஆயிடும். ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அது நீ சாப்பிடும் போது அது 100% சத்து தான், அது ஆரோக்கியம் தான், அது பெரிய அறிவு தான், அது பேரன்பு தான். உண்மைங்க. இதை மட்டும் நம்ம எல்லாரும் ஆழ்ந்து குச்சிக்கணும். பிரசன்ட் லைஃப் இஸ் குட், பிரசன்ட் லைஃப் இஸ் அனைத்துமே உணரக்கூடியது பிரசன்ட் லைஃப்குள்ள இருக்குது. ஏன்னா இங்க லைஃப்ன்றது அவர் எங்க இருக்கிறாருங்க, அவர் வேற இடத்துல பிறந்தாருங்க, அப்படி கிடையாது. யாராயும் பிரசன்ட்ல வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டுட்டீங்கன்னா நீ இருக்கிற இடமே ஒரு ஞானம் பொருந்திய ஒரு இடம், பேரறிவு பொருந்திய இடம், பெரிய அன்பு பொருந்திய இடம். அந்த உலகத்துல ஒண்ணு ஏற்றமா ஒண்ணு தாழ்வாவும் கிடையாது, ஒண்ணு உயர்வாவும் ஒண்ணு கீழே ஒண்ணு மேலேயும் கிடையாது, ஒண்ணு கெட்டதும் ஒண்ணு நல்லதும் கிடையாது. புரியுதுங்களா? எல்லாமே ஒரே பொருள்னு நீ உணரக்கூடிய பெரிய தன்மையை நீ பிரசன்ட்ல இருக்கும்போது மட்டும் அதை உணர வைக்க முடியும். அது எங்க இருந்தாலும் சரி அந்த இடத்துல நீ பிரசன்ட் லைஃப்ல வாழ்வனா நீ வாழ்றனா ஒரு சொர்க்கம் மாதிரி உனக்குள்ள வெளிப்படும். அந்த இடத்துல நீ பெற முடியாத அறிவு ஒண்ணு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா நீ பிரசன்ட்ல இருந்தா நீங்க கட்டாயம் பெறலாம். பிரசன்ட் இஸ் குட். பிரசன்ட் அதுதான் அது வந்து பிரசன்ட்னா அது ஒரு பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு குக்கிஸ்ன்னு அர்த்தம். தெரியுமா? நம்மளுக்கு கூட ஒரு பெரிய பரிசு கொடுப்பாங்க, அது பரிசுன்னு அர்த்தம். அதுதான் பிரசன்ட். வெரி பிக் கிஃப்ட். அது நம்ம கிட்ட தான் இருக்கு. அது நம்ம பிரசன்ட்ல இருக்கும் போது மட்டும் அந்த கிஃப்ட்டை நீங்க எடுத்து பிரிச்சு பார்த்துனே இருக்கலாம். ஒரு வாட்டி ஒரு பொருள், ஒரு அறிவு, ஒரு அனுபவத்தை அது உனக்கு காட்டினே இருக்கும். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க ஒண்ணுமே ஒரு சின்ன கிஃப்ட் ஒருத்த கொடுத்தா போதும், சித்தியா தான் தர போதும், அது ஒரு பெரிய ஆனந்தம். அப்போ நீ பிரசன்ட்ல வாழும் போது தினந்தோறும் ஒரு செயலும் உன் வாழ்க்கை முழுவதுமே கிஃப்டா மாறி இந்த வாழ்க்கைய கிஃப்ட்ன்ற ஒரு விஷயத்தை நீங்க எல்லாரும் அனைவரும் ஆழ்ந்து பக்காவா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழல் கட்டாயம் நீங்க பிரசன்ட் லைஃப்ல வாழும் போது. நன்றி.